இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஐயா. பீகார்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய சில அரசியல்வாதிகளுக்கு பீகார் மாநிலத்தை திட்டுவதே வாடிக்கையா இருக்கு. யாராவது பீகார் பக்கம் போனீங்கன்னா ஐயா, தக்னி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க ஐயா, பீகார்ல தக்னி. அந்த கிராமத்தில் 45 ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்தில் பதிவு செய்யலைங்க ஐயா. தக்னியில ஒரு எஃப்ஐஆர் அந்த கிராமத்துக்குள்ள இதுவரைக்கும் பதிவாகல. 45 இயர்ஸ். அதற்கு 85% அங்கே எண்ணும் எழுத்தும் ஆற்றல், கற்றல் ஆற்றல் 85% ஐயா லிட்ரஸி ரேட். என்ன நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா இன்னைக்கு பீகார்ல மது விலக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. மது விலக்கு, அதாவது மதுவை நாங்க IMFல விட மாட்டோம் அப்படி. அது 45 ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல 37% குறைஞ்சிருக்குதுங்க ஐயா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 37% பீகார்ல குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் ஆண்கள் ஒபீஸ், அவங்களுடைய BMI 25க்கு மேல இருந்தவங்க 22க்கு, 18 லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறார். அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, 10வது பாட்டில் நான் குடிக்க, ஆண்டவா கொண்டாச்சியர்ஸ், இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரிகள் IMFL லிக்கருக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அவர் பேச்சு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் அது வேற மாதிரி இருக்கும். பீகார்ல மதுவிலக்கு எதுக்கு வேணும்? மதுவிலக்கே வேண்டாம், அரசுக்கு வருமானம் வேணும், திறந்து விடுங்க. ஐயா, நம்ம அரசுக்கு வருமானத்தை பத்தியே பேசல. அரசுக்கு வருமானம்ங்கிறது விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரணும். இதான் அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டில்யா சொல்லியிருப்பது. அரசு எப்படின்னாங்க ஐயா, தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறணும். தேனெல்லாம் உங்களுக்கு, அந்த கையில ஒட்டின தேன் தான் அரசுக்கு. அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும். அதான் அரசுக்கு வர்ற வரி. நம்ம தேன் கூட்ட கையில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டி இருக்கிற தேனை நீங்க நக்கின்னு சொன்னா எப்படிங்க ஐயா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும்? வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேன் தான் அரசுக்கு, ஒற்ற தேன் தான் அரசுக்கு. இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க ஐயா அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும். இல்ல நல்லசாமி ஐயா உன்னுடைய கருத்து நாங்க பல முறை இதை ஆர்கியூ பண்ணுவாங்க ஐயா பேசும்பொழுது. அரசுக்கு இங்க என்ன வேலை? கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான். நான் ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா நியாயமான கருத்து தான். அரசுன்னு ஒண்ணு இடையில இருந்தா தாங்க ஐயா ரெகுலேட் பண்ண முடியும். அரசை கொஞ்சமா வச்சுக்குவோம், விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம், கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம், முழுசா பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னு தொடர்ந்து ஐயாட்ட சொல்லிட்டு இருப்பேன். அதுல எனக்கும் நல்லசாமி ஐயாவுக்கும் பல இடத்துல பல கருத்து வேறுபாடுகள், எப்படி இதை செய்யணும். ஆனா நோக்கம் என்னன்னா இதை செய்யணுங்க ஐயா, எந்த மாற்று கருத்தும் இல்ல. நோக்கம் பிராக்டிக்கலா ஓட்டு போடுற ஒரு ஜனம், ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும். இவங்க ஏதோ பொத்தம் பொதுவா ஒரு பானை தூக்கிட்டு கல்லுன்னு சொல்ல ஐயா